guys, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கனடாவில் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்களாம் வெக்கேஷனுக்கு போகிறோம். வெக்கேஷனுக்கு எங்கே போகிறோம்னா, யூஎஸ்க்கு தான் போகிறோம். அதில் சிக்காகோக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ சிக்காகோ போயிட்டு எப்படி போகிறோன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் ஃப்ளைட்டில் போகல, காரில் தான் போகிறோம். காரில் எப்படி வந்து பார்டரை கிராஸ் பண்ணுறோன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நாங்கள் கிளம்பிட்டோம். திஸ் இஸ் மை சூட்கேஸ். We are ready to go. We are in the car. Jason, say hi. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லியாக பார்டர் க்ராஸ் பண்ணணுன்னா கரெக்டாக நம்ம டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்கணுன்னா, நம்மளோட பாஸ்போர்ட்ஸ், வெஹிக்கிள் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் குட்ஸ் நம்ம எதாவது எடுத்துகிட்டு போகிறதுனா அதுக்கு டிக்ளரேஷன் ஃபார்ம் வச்சுட்டு கரெக்டாக வச்சுருக்கணும். தென் 1 by 1 கார் வந்து சிக்னலில் நிற்கிற மாதிரி நிற்கணும். நின்றுட்டு தென் நம்மளோட டேர்ன் வரப்போ யூஎஸ் பார்டர் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம பாஸ்போர்ட்டை செக் பண்ணுவாங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கெனடியன்ஸ்னால ஸோ அவங்கள ஜஸ்ட் பாஸ்போர்ட் ஷோ பண்ணால் போதும், நீங்கள் எதுவும் உள்ளெல்லாம் வர தேவையில்ல ஆஃபீஸ்க்கு. பட் நாங்கள் இந்தியன்ஸ்னால அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் உள்ளே போய் நம்மளோட தம் பிரிண்ட்டும் ஃபேஸ் பிரிண்ட்டையும் வந்து நம்ம வந்து ஐடியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பாஸ்போர்ட்ஸை வந்து சீல் பண்ணி கொடுப்பாங்க. சீல் பண்ணி கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் வந்து நம்மள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ரிட்டர்ன் பண்ணோன்னே அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து க்ராஸ் பண்ண மாதிரி தான். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ். நாங்கள் வந்து இப்போ வந்து கிராண்ட் ஃபோக்ஸில் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். செக்இன் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து டின்னர் சாப்பிட போகிறோம். ஸ்விம்மிங் பூல் இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? வந்துட்டு பார்ப்போம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூம் காட்டிட்டேன் ஸ்டே பண்ணுறதுக்கு. அடுத்தது நாங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம்.
Chicken strip. Yeah, I want chicken burger and chicken strips. So it is so good. Last time I tasted, it is very good. டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் பக்கத்துலேயே ஒரு மால் இருந்துச்சு, சிக்ஃபிலே பக்கத்துலேயே தான். சரி மாலில் போய் ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அப்படியே போய் என்ன இருக்குன்றதை பார்த்தோம். பட் அவ்வளோக்கு ரொம்ப பெருசாக இல்லை, நிறைய ஷாப்ஸு மூடி இருந்துச்சு. ஜஸ்ட்டு சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் வாக் போயிட்டு வரலாம், ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் தான் இருக்கணும் போயிட்டா. ஸோ அப்படியே மாலில் போய் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அப்புறம் 2-3 ஷாப்ஸ் இருந்துச்சு, ட்ரெஸ் ஷாப்ஸு. பட் எனக்கு அதில் பெருசாக எதுவும் பிடிக்கல, ஸோ நான் எதுவும் வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து சும்மா அப்படியே ஒரு வாக் போயிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ரூமுக்கு போயிட்டோம். நடந்தே பக்கத்துலேயே தான் இருக்குது ஹோட்டல். ஸோ அது வாக் போயிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் ட்ரெயினில் ட்ராவல். அப்புறம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ஜாலியாக இருக்கும். சைட் சீயிங்லாம் பார்க்குறப்ப ரொம்ப இதாக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். அப்புறம் மால் முடிச்சுட்டு வால்மார்ட் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வால்மார்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் ஹோட்டலில் இருந்தப்போ ஸ்நாக்ஸ் எதுவும் பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வரலனால சரி போய் ஸ்நாக்ஸு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வால்மார்ட் போயிட்டு அங்கே போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு நைட்டு போய் ரூமில் ஸ்டே பண்ணியாச்சு. ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 7 o'clock ட்ரெயின். ஸோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் வந்து நாங்கள் கார்லேயே பார்டர் க்ராஸ் பண்ணோம். ஏன்னா அந்த ட்ரெயின் ட்ராவல் வந்து ரொம்ப வந்து சூப்பராக சீனரிக் வியூவாக இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும் அந்த வியூவெல்லாம். ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ட்ரெயினை புக் பண்ணி நாங்கள் வந்து சிக்காகோ போக ட்ரெயின் புக் பண்ணி போனோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் காய்ஸ், பாய்.